ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அனுஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ். இப்போ கொண்டுட்டு வந்திருக்க ட்ராமாவோட நேம் இன்விசிபிள் ஸ்டெப் மதர். இந்த ட்ராமாவோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற கேரக்டர் தான். இப்படி இருக்க ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி வேற ஒரு பொண்ணோட உடம்புல இருப்பாங்க. அந்த பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 3 பசங்களுக்கு ஸ்டெப் மாமா இருப்பாங்க. அதாவது அந்த 3 பசங்களையுமே கொடுமைப்படுத்துறாங்க. இந்த உடம்புக்குள்ள போயிட்டு ஹீரோயின் எப்படி எப்படிலாம் பண்றாங்க, எவ்வளோ ஃபன்னியாக இருக்க போகுது, இதை பற்றி தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் தான் வந்துட்டு மற்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே, அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வேற ஒரு பொண்ணை அடிக்கிற சீன் தான் இருக்கு. அந்த சீன் ஹீரோயின் கரெக்டா பண்ணாலும் வேணும்ட்டே டேக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை செமையா அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வாஷ்ரூம்ல இருக்கும்பொழுது அடி வாங்கினாங்க இல்லையா, இந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்டிங்கே தெரியாது, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா தான் இந்த ரோல் கிடைச்சது அப்படின்னு. ஸோ இதுக்காக பழி வாங்கணும் தான் அடிச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் இவங்க தான் உங்களுக்கு பசங்களா நடிக்க போறாங்க, இவங்க கூட மிங்கிள் ஆகிக்கோங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ல ஹீரோயின் பேசதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த 3 பேரும் சைக்கிள் கேப்ல அசிங்கப்படுத்தி விடுறாங்க. இவங்க கூட மிங்கிள் ஆகி எப்படிதான் நான் இவங்களுக்கு அம்மாவா நடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஹீரோயின் கூடவே இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இவங்களோட மேனேஜர், பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாமே கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது எஃப்எம்ல ஒரு நியூஸ், 10 வருஷத்துக்கு ஒரு டைம் இப்போதான் சந்திர கிரகணம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் படுத்து தூங்குறாங்க. அப்படியே அந்த கார் வந்துட்டு ஏதோ ஒரு போர்ட்டலுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. அந்த சீன் கட் பண்ணா ஹீரோயின் ஏதோ பெட்டிக்குள்ள படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி ஃபுல்லா பழைய காலம், அதாவது ஏன்ஷியன்ட் காலம் மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு பசங்களா 3 பேர் ஆக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்களே, அந்த 3 பேருமே இங்கதான் இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு பெட்டி இருக்கு. யாரோ இறந்துட்டாங்க போல, அந்த ப்ரொசீஜர் தான் போயிட்டு இருக்கு. அந்த பெட்டி இருக்கும் இல்லையா, அதை ஆட ஆரம்பிக்குது. அந்த பெட்டியை திறந்துட்டு ஹீரோயின் தான் எழுந்திருச்சுக்கிறாங்க. எல்லாருமே பயந்துடுறாங்க, இறந்தவங்க எப்படி எழுந்திருச்சாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட். இங்க வந்துட்டு இந்த பசங்களோட ஸ்டெப் மதர் வந்துட்டு இறந்துட்டாங்க. இவங்களோட உடம்புல தான் பிரசன்ட்ல இருக்க ஹீரோயின் வந்திருக்காங்க. ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க. செட் என்ன இவ்வளோ தத்ரூபமா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்க திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயின் வீட்டுல படுத்துட்டு இருக்க எப்படியாவது இவங்கள காப்பாத்திடணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அந்த பையன் வந்துட்டு அவங்க வந்து நம்மள எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்கள எதுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கோபப்படுறான். நம்மளோட அப்பாவும் இறந்துட்டாங்க, இப்போ இவங்களும் போயிட்டாங்க அப்படின்னா இந்த வீடை நம்மளோட சித்தப்பா புடுங்கிப்பாங்க, நம்ம அப்புறம் எங்க இருக்கிறது, இதுக்காகவாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு தெளிவா பேசுறாங்க அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு. நெக்ஸ்ட் ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. வெளியில சத்தமா இருக்கு. அந்த குட்டி பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த சித்தப்பாக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்துட்டு போறாங்க. நேத்திக்கு நைட்டு இந்த சின்ன பசங்க கூட இந்த சித்தப்பா வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த காசை வந்துட்டு 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தான் கான்ட்ராக்ட். 1 மாசம் முடியறதுக்குள்ளவே எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போறாங்க அந்த சித்தப்பா. இந்த விஷயம்லாம் ஹீரோயினுக்கு தெரிய வர ஹீரோயின் தான் ரகட் கேர்ள் ஆச்சு. அந்த சித்தப்பாவை அடிச்சு ஓட விடுறாங்க. அவனும் அடி வாங்கிட்டு கதற கதற ஓடிட்டு இருக்கான். வீட்டுல தான் சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லைல்ல, பக்கத்து வீட்டுல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா பிரசன்ட்ல ஹீரோயின் கூடவே அசிஸ்டண்டா இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த காலகட்டத்திலயும் உங்களோட ஃப்ரெண்ட். ஸ்டெப் மதரா இருக்க ஹீரோயின் எவ்வளவுதான் அந்த பசங்களை கொடுமைப்படுத்தினாலும் அந்த பசங்க வந்துட்டு அவங்க மேல உண்மையான அன்பு தான் வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ஃபோடையுமே அந்த குட்டி பொண்ணு எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த குட்டி பசங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல அந்த பையன் சொல்றான், ஆன்ட்டி வந்து நமக்காக சிக்கன் சூப் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா அதை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு கொஞ்சம் கூட கொடுக்கல, அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உண்டிகோல் எடுத்துட்டு போயிட்டு சிக்கன் சூப் பசங்களுக்கு செஞ்சு தரணுன்றதுக்காகவே வேட்டையாடி எடுத்துட்டு வராங்க. அந்த சூப்பை செய்யவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுக்க அவங்க இதெல்லாம் சாப்பிட்டது இல்ல போல, பயங்கர டெம்ட் ஆகுறாங்க. ஆனா அந்த பையன் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறானா. இதனால இது வந்து எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா, யம்மியா இருக்கு, வேணான்னு சொல்லு, நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த பையனுமே எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. அந்த 3 சின்ன பசங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டெப் மாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க இப்படி பண்றாங்களேன்னு கூட ஆச்சரியமா இருக்கு. இதே டைம்ல அந்த சித்தப்பா இருப்பாங்களே, அவங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பர்சன் வந்ததும், ஓ நீனாப்பா, நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட கூப்பிட்டுட்டு போயிட்டு பள்ளத்துல மாட்டுற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க சொன்ன மாதிரி இந்த பர்சனும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்க அந்த
குட்டி பசங்க ஹீரோயினும் சேர்த்து வண்டிகளுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறமா இந்த பர்சனும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க அந்த டைம் அங்க சித்தப்பாவும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஒரு பொண்ணு பண்ற வேலையா இது, ஹஸ்பண்ட் இல்லைன்னா யார் யாரையோ வீட்டுக்குள்ள விடுவியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த ஊர் தலைவர்கிட்டயும் சொல்லி பயங்கரமா ஏத்தி விடுறாங்க ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா. இந்த பர்சன் வந்து இந்த சித்தப்பா வச்ச ஆள் போல, டேய் போய் சொல்ற அவளை பத்தி தப்பு தப்பா சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பர்சன் வந்து இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சித்தப்பாக்காரனுக்குலாம் ஷாக்கிங்கா இருக்கு. தலைவரை என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் உங்களோட சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்ல, அடடே நீனாடா எப்போ ஊருக்கு வந்த அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொன்னதும் ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல, இவங்க தான் இந்த மாதிரி கேனத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஊர் தலைவருக்கு புரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து இந்த சித்தப்பாக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் தர வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்கானது, இந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணதுனால ஊர் தலைவரே தரன்னு ஒத்துக்கிட்டாங்க ஹீரோயினுக்கு பதில். சோ இந்த பர்சன் இருக்காங்க இல்லையா இவங்க தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த சித்தப்பா வந்து அவங்களோட அம்மா கிட்ட போயிட்டு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோயினை நினைச்சு கடுப்பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த சித்தப்பாவோட அம்மா இருக்காங்க இல்லையா இவங்க தான் வந்து ஹீரோயினோட மாமியார். அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க இல்லையா இறந்துட்டாங்க, அவங்களும் இந்த சித்தப்பாக்காரங்களும் பிரதர்ஸ். அந்த பாட்டிக்கு அவங்களோட பையன் வந்து செகண்டா இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த பொண்ணை எப்படியாவது பழி வாங்கணும்னு தான் சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க செஞ்ச சமையலை வந்து கூவி கூவி வித்துட்டு இருக்காங்களா, ஆனா யாருமே அவங்க கிட்ட வந்து வாங்கவே இல்லை. ஏன்னா இவங்க விதவன்றதுனால இவங்க கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்து இருந்திருக்காங்க. இருந்தாலும் மனசு தளரவில்லையே, அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த பிளேஸ்லயே ஒரு பர்சன் ஒரு பொண்ணுகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான், அதை சுத்தி யாருமே தட்டி கேட்கல. ஆனா ஹீரோயின் தான் அந்த பையனை வந்து பயங்கரமா அடிச்சு இந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. ஸோ யாருமே வாங்காத ஹீரோயினோட சாப்பாடை அந்த காப்பாத்திருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு காசு கொடுத்து வாங்குறாங்க. ஹீரோயின் மாமியார் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஹீரோயினை வேணும்ட்டே வேலை வாங்கணும்னு சொல்லி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோயின்லாம் சும்மா விட்டுருவாங்களா, இது மூலிகை சூப்பத்தை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடுல கதறி விடுறாங்க. அவங்க துப்பிட்டு இருக்காங்க. மாமியார் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது இது உங்களுக்கு தண்ணி குடிக்கிற டைம் அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. திரும்பவும் தூங்கும் பொழுது இது உங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ற டைம் அப்படின்னு சொல்லி நடுவுல எழுப்பி எழுப்பி கதற விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாமியாரோட மைண்ட் வாய்ஸ்லாம் இவ்வளவு கதற விடலான்னு வந்தா என்ன கதற விட்டுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அப்படியே ஹீரோயினையும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வாங்க மூன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இந்த சந்திர கிரகணம் வருது இல்லையா அந்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ. ஆக்சுவலா இப்பதான் ஹீரோயினுக்கு புரிய வருது இந்த சந்திர கிரகணம் வரும்பொழுது தான் நம்ம டைம் டிராவல் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் எப்போ இந்த சந்திர கிரகணம் வருதோ அப்போ நம்ம போயிடுவோம் அப்படின்றது புரிய வருது. அப்புறம் அங்க ஷூட்டிங் ஸ்டார் வர்றதுனால ஹீரோயின் கண்ணு மூடிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அவங்களும் ஹீரோயின் பண்ற மாதிரி பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினை ஹீரோக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் குட்டி பொண்ணு தூங்க வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பெரிய பொண்ணு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணையே காணும். அப்போ கீழே அந்த பொண்ணோட கிளிப் இருக்கும், அதை பார்த்ததும் அவளை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலையை பார்த்தது யாருன்னா அந்த பசங்களோட சித்தப்பா தான். இந்த மாதிரி கடத்திட்டு போனவங்களை வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தான் செல்ஃப் டிஃபென்ஸ் அடித்தடி எல்லாமே தெரியும் இல்லையா, அந்த பொண்ணையுமே காப்பாத்திடுறாங்க ஹீரோயின். இதுக்கப்புறமா இந்த 3 பசங்களுக்கு இந்த இவங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது. நெக்ஸ்ட் ஹீரோயின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்களா, அதை டேஸ்ட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோயின் அப்ப அவங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா அந்த பிளேஸ்க்கு போறாங்க. அங்க அவங்க வந்துட்டு பிளாக் பெப்பர் சேல் பண்றாங்க, அதை வாங்கறதுக்காக தான் போயிருக்காங்க. அங்க இந்த ஃப்ரெண்டோட மாமியார் இருப்பாங்க இல்லையா அவங்க ரெண்ட்க்கு காசு கொடுக்கணும் காசு கொடு அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட் கூட. அந்த டைம்ல ஹீரோயின் தான் இதுக்கு முன்னாடி சேல்லாம் பண்ணி காசு சேர்த்து வச்சிருந்திருப்பாங்களே அந்த காசை கொடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினோட மாமியார் காமிக்கிறாங்க. அவங்களோட பொண்ணு வந்திருக்காங்க, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்ல அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, பிரசன்ட்ல ஹீரோயின் கிட்ட அடி வாங்கி இருந்திருப்பாங்களே கணத்துல அவங்க தான் இந்த இதுல மாமியாரோட பொண்ணா இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கின இன்கிரீடியன்ட் போட்டதும் அந்த டிஷ் வந்துட்டு செம டேஸ்டா வந்துடுது. அதை வந்துட்டு வெளியில சேல் பண்ணா நம்ம இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்துடலாம் அப்படின்னு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து நம்ம சேர்த்து வச்ச காசையும் என்னோட ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்துட்டேன், அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதும் இந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான். ஏன்னா இவங்க அங்கிளுக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும், இல்லைன்னா இந்த வீட்டுல இருக்க பொருள் இந்த வீடு எல்லாத்தையும் இந்த அங்கிளே எடுத்துப்பாங்கன்றதுனால. அதாவது அந்த சித்தப்பா இப்போ செஞ்ச டிஷ் எல்லாமே அங்க சேலுக்கு வைக்கிறாங்க. அங்க யாருமே வரல, சாம்பிளுக்காக வைக்கிறாங்க, ஃப்ரீயா இருக்கும் இல்லையா, அதனால ஒரு சில பேர் வர டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு எல்லாத்தையுமே அப்படியே கும்பலா வாங்குறாங்க. இதனால ஹீரோயினுக்கு நிறைய அமௌண்ட்டும் கிடைக்குது. அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வர ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு பிசினஸ் மேன் இந்த ஊர்ல இருந்து தான் வெளியில போயிட்டு நிறைய ஷாப்னா வச்சிருக்காங்க. அந்த பிசினஸ் மேன் வருஷம் வருஷம் இந்த ஊருக்கு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏன்னா இது அவரு பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையா, சோ இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் இங்க வரப்போறதுதான் ஊர் தலைவர் சொன்னாங்க. நீ தான் சமையல் நல்லா செய்வல்ல, அவங்க கிட்ட ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் போடலாம்ல அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்குமே இது நல்ல ஐடியாவா தோணுது. ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸ் மேன் வந்து நம்ம ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா ஊர் தலைவர் நம்ம செஞ்ச டிஷ்ஷை சாப்பிடணும்,
அப்போதான் நம்ம அந்த பிஸ்னஸ் மேன் கூட கான்ட்ராக்ட் போட முடியும் அப்படின்றதுனால சமைச்சு இந்த ஊர் தலைவருக்கு கொண்டுட்டு வராங்க. எல்லாருக்குமே அந்த டிஷ் பிடிச்சிருக்கு. ஊர் தலைவர் என்ன விதிவிலக்கா, அவர் சாப்பிட்றாரு, டேஸ்ட்ல மறந்து போயிடுறாரு, செம டேஸ்டா இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் போகுது. இந்த ஊருக்கு அந்த பிசினஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. இந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சித்தப்பாக்காரங்க தான் பாத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஊர் தலைவர் அப்புறம் இந்த பிசினஸ் மேன் சித்தப்பாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிச்சதும் இந்த மாமியார் காரி வந்து ஹீரோயினை தொடுத்துறதுலே இருக்காங்க. ஏன்னா இவங்களோட பையனுக்கு அந்த பிசினஸ் மேன் கூட ஏதாவது பிசினஸ் பண்ண வைக்கணும்ன்றது தான் இந்த மாமியாரோட ஆசை. இவ அதை கெடுத்துருவாளோன்றதுனால தான் பயப்படுறாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் அங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களாலையும் அப்புறம் ஊர் தலைவரோட ஹெல்ப்பாலையும் அந்த பிசினஸ் மேன் வந்து ஹீரோயின் செஞ்ச சமையல் எடுத்து சாப்பிட்றாங்க. செம்மையா இருந்துருச்சு. யார் சமைச்சாங்களோ அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஹீரோயின் வராங்க. இப்போதான் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் இருந்ததுன்னா சொல்லுங்க, எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னதும் அவருமே ஒத்துக்கிறாரு. மாமியார் முகம் டோட்டலாவே மாறிடுது. வீட்டுல இந்த மாமியார் சித்தப்பாக்காரங்களா செம்ம கடுப்புல இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே அவங்களோட மாமியார், அவங்க வந்து இந்த மாமியாருக்கு அதுல ஏதோ சொல்ல அவங்க பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா என்னன்றது தான் தெரியல. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியுமே சொல்றாங்களா. இந்த பிசினஸ் மேனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்துட்டு ஃபுட் ட்ரக் மாதிரி தான் ஒரு பிசினஸ் பிளான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் அப்போ வந்துட்டு இந்த விஷயம் புதுசா தானே இருக்கும். இந்த ஐடியா கேட்டு பிசினஸ் மேன் வந்து இம்ப்ரெஸ் ஆக அந்த பிளேஸ்க்கு மாமியார் காரி வராங்க. இவன் வந்து இந்த பிசினஸ்க்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஸோ இந்த மாமியார் அவங்களோட ஃப்ரெண்ட் அப்புறம் மாமியார் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த ஊர்ல பெப்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு போல. அது தெரியாம அவங்களோட ஃபுட்ஸ்னா இப்ப விற்கிறாங்க இல்லையா, அதுல வந்து ஹீரோயின் பெப்பர் போட்டிருந்திருப்பாங்க. அதை காரணமா காமிச்சு எப்படியாச்சும் இவங்களோட பிசினஸை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு தான் இந்த மாமியார் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து இந்த பிசினஸ் மேன் கிட்ட சொல்ல, ஆனால் அவர் இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இல்லை, ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் கூட பிஸ்னஸ் பண்ணவும் ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோயினோட பையன் வந்துட்டு முயலை வேட்டையாடிட்டு இருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு அந்த சித்தப்பாக்காரனோட பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் வந்து பார்க்குறாங்க. சும்மா அடிக்கிற மாதிரி போனதும் அந்த பையன் கீழே விழுந்துடுறாங்க. அவன் அழுந்துக்கிட்டே ஓட ஹீரோயின் அவங்க பையன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உண்டிகோல் இருக்கும் இல்லையா, அதில் ரப்பர் மாதிரி இருந்தால் தானே இழுத்த உடனே போகும், அது மாதிரி இல்லாமல் இவன் துணியை வச்சு அவனா மேக் பண்ணியிருக்கான், அதை பார்த்துட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பாக்கார பையன் வந்துட்டு ஹீரோயின் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு கொடுத்துட்றான். சும்மாவே ஹீரோயின் அவங்க மாமியாருக்கு பிடிக்காது, இன்னும் காண்டாகிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்க கூட வழி இல்லாம இருந்திருப்பாங்க, ஆனா இப்போ அப்படி இல்லாம ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க 3 பசங்க. ஹீரோயினும் அவங்களோட பொண்ணு ஷாப்பிங் வந்திருப்பாங்களா, அங்க பசங்களா ஸ்கூல் போவாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுக்குமே ஸ்கூல் போகணுன்ற ஆசை வந்துடும். இந்த கிராமத்துக்குள்ள ஸ்கூல் இல்லாததுனால ஹீரோயின் வந்துட்டு வெளியில அனுப்பவே இல்லை. இந்த ஜியாங்க இருக்காங்கல்ல, இவங்களே இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை பார்த்து அவருமே ஓகே தான் சொல்றாங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் பொழுது, இதுக்கு வந்துட்டு நீங்க காசுலாம் கொடுக்க வேணாம், நான் வந்துட்டு பசங்களுக்கு நடத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே லவ் யூ அப்படின்னு லிட்டில் ஹார்ட் காமிப்பாங்களா. லவ் யூவா, அப்போ நீங்க என்ன லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இது இப்போ கேஷுவல் இந்த வார்த்தை, அப்போ அப்படி இல்லை இல்லையா, இல்லை இல்லை நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி லிட்டில் ஹார்ட் காமிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஹீரோ வந்து மேமருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பண்றது எல்லாமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிடுது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் காட்டு வழியா தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கால்ல ஏதோ குத்திட்டதுனால ஹீரோ தான் வீடு வரையும் தூக்கிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து ஹீரோயினோட பையனுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களை ஃபாலோ பண்றது நிறுத்துங்க, நான் எங்க மம்மியை கூப்பிட்டுட்டு போறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போனதும் ஹீரோயின் லவ் யூ சொன்னது, லிட்டில் ஹார்ட் காமிச்சது, அப்புறம் தூக்கிட்டு வந்தது, இது எல்லாத்தையும் பார்த்து தனித்தனியா நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட அம்மாவை இவர் டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிங்களுக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே தெளிவா பேசுறாங்க, நம்மளோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நமக்கும் சொல்லி தராங்க, ஸோ நம்ம அம்மாவை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒன்னா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இவங்களுக்கு டீச் பண்றதுக்காக கிளாஸ்மே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 3 பசங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவை நீங்க நல்லா பாத்துப்பீங்களா, ஏமாத்த மாட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹீரோவுக்குமே பயங்கர ஆக்வர்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின்
வந்துட்டு ஊர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. என்னன்னா, ஒரு வைன் ஷாப்ல ஹை குவாலிட்டி இருக்க வைனா அந்த பிளேஸ்க்கு நார்மல் பீப்புள்ஸ்லாம் வரக்கூடாது, ஹை கிளாஸ் பீப்புள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த பத்தி தான் பிஸ்னஸ் மேன் கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஸ்டர் ஹூன்றவங்க தான் இதை நடத்துறாங்க, நம்மளும் இந்த மாதிரி ஷாப் வச்சிருக்கோம், பட் அவங்க அளவுக்கு ஹை குவாலிட்டி இருக்காது, அவங்க வந்து வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியாவும் தோணிருச்சு, நம்ம ஏன் இந்த ஷாப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்த பத்தி பிஸ்னஸ் மேன் கிட்ட கேட்க, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ வந்து ஸ்டார்ட் பண்ண 50-50% அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே ஹாப்பி ஆகுறாங்க. கொஞ்ச நாள்ல அந்த வைனையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க இவங்க 5 பேரும் சேர்ந்து. ஃபைனலா கடையுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா கடைக்குள்ள யாருமே வரல. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இந்த ஷாப்பை பத்தி நோட்டீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே யாரும் வரல. எப்பயும் போலதான் ஹீரோயினோட ஸ்ட்ராட்டஜி, அந்த வைன் எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு சாம்பிளுக்கு குடிக்க சொல்றாங்க. அது செமையா இருக்குன்றதுனால போட்டி போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட மாமியாரோட பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்களோட மாமியார் இவங்களை திட்டிட்டு இருக்காங்க, உனக்கு அப்புறமா மேரேஜ் ஆனவ இவ, ஆனா இவ வந்து கன்சீவ் ஆயிட்டா, ஆனா நீ அப்படியே தான் இருக்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து சிஸ்டர்னே கூப்பிடலாம், ஹீரோயினோட ஹஸ்பண்டோட தங்கச்சி. இந்த சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவ்வளவுதான் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்க, என்னது எப்பயுமே ப்ராஃபிட் அதிகமா தானே கிடைக்கும், இப்ப என்ன கம்மியாயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஹை குவாலிட்டியில வைன் கொடுப்பாங்க இல்லையா மிஸ்டர் ஹூ, அவர் தான் இவங்களே. இந்த மாதிரி ஒரு புது ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நம்மளோடது கம்மியாயிடுது அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு வைனோட நிக்காம வெரைட்டி வெரைட்டியா கலர் கலரா வைன் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்டோட. இதெல்லாத்தையும் ட்ரையல் பாக்குறதே ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் தான். இப்போ ஹீரோனோட வைன் ஷாப் இருக்குல்ல, அந்த பிளேஸ்க்கு இந்த மிஸ்டர் ஹூவோட ஒய்ஃப் கன்சீவா இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இந்த சிஸ்டரும் வந்திருக்காங்க. கன்சீவா இருக்கவங்க சொல்றாங்க, இந்த ஷாப் வந்துட்டு இங்க ரொம்ப பாப்புலர், டேஸ்டா ஃபுட்னா கொடுப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் இங்க வந்தேன், ஏதாவது தப்பு நடந்தது உங்களை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சும்மா விளையாட்டா பேசுற மாதிரி தான் தெரியுது. ஹீரோயினோட ஷாப்பை இவங்களோட ஆப்போனன்ட் இருக்கிறவங்களோட ஒய்ஃபை கூடவே இந்த சகுனி வேலை பார்க்குற சிஸ்டர் இருக்காங்க. ஹீரோயினை எப்படி கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான்கள்லாம் வச்சிருக்காங்க. ஹீரோ ஃபுட் தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இது புதுசு இல்லையா, டேஸ்ட் பண்ணிட்டு செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் வைன் தான் குடிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் சிப் குடிக்கிறாங்க. செகண்ட் குடிக்க வரும்பொழுது அவங்களுக்கு ஸ்டொமக்ல பெயின் வர ஆரம்பிச்சிடுது. அப்படி அவங்க கத்திட்டு இருக்க, இந்த சிஸ்டர் வந்துட்டு இவங்களுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க, இந்த ஷாப்பை மூடுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆப்போனன்ட் பர்சனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் இந்த ஊரோட மேயருமே. ரூம்குள்ள இவங்க பயங்கரமா வலியால கத்திட்டு இருக்க, நர்ஸ் வெளியில வந்துட்டு இவங்க வந்துட்டு மூச்சே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேயர் கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினுமே வந்திருப்பாங்க. இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிருவாங்க. ஹீரோயின் போயிட்டு சிபிஆர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மூச்சே விடுறாங்க. லேபர் பெயின் பயங்கரமா இருக்கா, வெளியில மேயர் நின்னுட்டு கத்திட்டு இருக்காங்க, என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு. நியூ மெத்தட்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு டெலிவரியுமே பார்த்துட்டாங்க. நர்ஸ் வெளியில வந்துட்டு சந்தோஷமா அவங்களுக்கு பையன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மேயர்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க. நிஜமாவே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க அந்த சிஸ்டர். அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் பெயின் வந்தது அப்படின்னு மேயர் கேட்க, நர்ஸ்மே சொல்றாங்க அவங்களுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த ஷாப் வந்துட்டு ஹீரோயின் தானே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் ஹீரோயின் மேல தானே பழி விழும். இப்போ அதுக்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. வெளியில ஹீரோயினை விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்ற சர்வரையுமே விசாரிக்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு ஹீரோ அப்புறம் அந்த 3 பசங்களுமே வந்திருப்பாங்க. அந்த 3 பசங்க சொல்றாங்க, இவங்க எங்களுக்கு ஸ்டெப் மாம் தான், என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நாங்க 3 பேரும் பர்டனா இருந்தாலும் எங்க ஸ்டெப் மாம் தான் அன்பா பாத்துப்பாங்க, அப்படிப்பட்ட இவங்க எப்படி வந்துட்டு கன்சீவா இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல மேயருமே யோசிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, ப்ரூஃப் வேணும்ல, ப்ரூஃப் இருந்தா தானே நம்ப முடியும். திரும்பவும் அந்த சர்வர் கிட்ட தான் கேக்குறாங்க, இல்ல எனக்கு தெரியாது, ஆனா அந்த விஷத்தை வந்து நான் கலக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், அவங்களுக்கு விஷம் தான் கலந்தாங்கன்னு யாருமே இங்க சொல்லல, அப்புறம் விஷம் தானே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் சந்தேகம் எல்லாம் சர்வர் மேல திரும்பிடுச்சு. அடிச்சு உதச்சு கேக்குறாங்களா, அவங்களுமே உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஒருத்தவங்க தான் சொன்னாங்க அந்த பாய்சனை கலக்கணும் அப்படின்னு, ஆனா யாருன்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. தென் அப்புறம் என்ன, ஹீரோயின் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சு, அவங்களையுமே விடுதலை பண்ணிடுறாங்க. இந்த மேயருக்கு புரிஞ்சிருத்தோ இது எல்லாமே இந்த சிஸ்டர் பண்ண வேலைதான் சொல்லிட்டு கன்னத்துல பலார்னு அடிச்சு, நீ வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியில போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட்
பண்ணிடுறாங்க. சர்வரா வேற ஒருத்தவங்கள வச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லேடிஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட போயிட்டு பேசுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா என்னோட மாமியாரே எங்க 3 பசங்களோட வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. நீ ஒரு விடோ, ஒரு பொண்ணு, உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா நான் அப்படியே விடலையே. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணேன், பிசினஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட கூட வழி இல்லாம இருந்த எங்க குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தேன், உங்களாலேயே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடிஸ் எல்லாரையுமே வந்துட்டு அவங்களோட அந்த ஷாப்ல ஒர்க் சேர்த்து விடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல சந்திர கிரகணம் வரும்போது அது வந்தது அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட காலகட்டத்துக்கே போயிருவாங்க இல்லையா. இதனால அந்த பையன் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ஒருவேளை நான் உன் கூட இல்ல அப்படின்னா உன்னோட தங்கச்சி 2 பேரையும் நீ நல்லா பாத்துக்கணும், நம்மளோட பொருட்கள் அப்புறம் மணி எதையுமே வந்து யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது. நீ வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும் அப்படின்னா நீ வந்து ஹீரோவே கேளு, அவங்க வந்து உன்னை கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எங்க போறீங்க எங்களை விட்டுட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல ஒருவேளை நான் உங்க கூட இல்ல அப்படின்னா மட்டும் இதை ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி தலையை தடவி கொடுக்குறாங்க. தென் அந்த பையன் போனதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிசினஸ் மேன் கூட பேசியிருப்பாங்க. யார பத்தினா இவங்களோட ஹஸ்பண்ட் பத்தி இறந்துருப்பாங்களே அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவங்களோட ஸ்டெப் மதர் தான் இந்த மாமியார்காரி. சோ அதனாலதான் அவங்க இறந்ததும் வெளியில அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க இறந்ததுலயே ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வந்துடும். இதை பத்தி நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஹீரோயின். இப்போ இந்த சிஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்கள வந்து வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைய கஷ்டப்படுத்திருப்பாங்க இல்லையா, அதுக்காகவும் வேற ஒரு பர்சன் கூட அஃபேர் வச்சிருப்பாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதுனாலும் அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே தான் ஹீரோயினும் அவங்களோட பொண்ணும் வராங்க. வீட்டை விட்டு அனுப்பிய பிறகும் இவ திருந்துற மாதிரி இல்ல, ஹீரோயின் தான் வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு அவங்க வச்சிருந்த ஒரு கிரீன் கலர் ஜேடு வந்துட்டு கீழே விழுந்துரும். அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த பொண்ணு இது என்னோட அப்பாத்து தானே, உன்கிட்ட எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது பதட்டப்பட்டு அந்த சிஸ்டர் எடுத்துட்டு இருக்க அந்த அஃபேர் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க அந்த சிஸ்டரை. சோ இந்த விஷயத்த பத்தி வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றாங்க இந்த ஜேட் ஆர்னமெண்ட் வந்துட்டு அப்பாவுக்கு அவங்களோட அம்மா கொடுத்தது, அதனால அவங்க பத்திரமா வச்சிருப்பாங்க. எங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஜேட் ஆர்னமெண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட இல்ல, எங்கேயோ மிஸ் ஆச்சு. ஆனா இப்பதான் வந்து நான் அந்த ஆர்னமெண்ட்டையே என்னோட ஆன்டி கையில இருந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின். அப்போதான் அவங்களுக்கு புரிய வருது நம்மளோட ஹஸ்பண்ட் இறக்குறதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. அந்த கிரீன் கலர் ஜேட் ஆர்னமெண்ட்டை இவங்க பாத்துட்டாங்க இல்லையா, இந்த விஷயத்த தான் அந்த அஃபேர் வச்சிருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. நம்ம தான் கொலை பண்ணோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த அஃபேர் வச்சிருக்கணும், வா அவளையே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போறாங்க. ஹீரோயின் வீட்டுல வச்சு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பானை உடைஞ்சிருக்கும், அதை வச்சு கயிறை கட் பண்ணிட்டு வெளியில வராங்க. ஹீரோயின் வந்துட்டு கன் வச்சிருக்காங்க, அதை வச்சு எல்லாரையும் மாசா போட்டு தள்ள இதை எல்லாரும் பயங்கர ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பொண்ணெல்லாம் வா ஓட்ட மோம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த அஃபேர் வச்சிருக்கவனையும் போட்டு தள்ளிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்ல போயிட்டு சப்மிட் பண்றது தான், நீ மாட்டினாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சந்திர கிரகணமும் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு எல்லார் கூடவும் இருந்த மெமரிஸ் அப்புறம் எல்லார் கூடவும் ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. கண் முழிச்சு பார்த்தா கார்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்ல இருக்கும் பொழுது தானே இந்த பாஸ்க்கு வந்திருப்பாங்க, திரும்பவும் கார்லயே முடிக்கிறாங்க. எங்க என்னோட பசங்களாம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது நம்ம பிரசன்ட்க்கு வந்துட்டோம் அப்படின்னு. திரும்பவும் அவங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. பிரசன்ட்க்கு வந்துட்டாங்க இல்லையா, நெக்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு தான் போறாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா தானே, சோ அதே மாதிரி செட் ரெடி பண்ணிருக்காங்க. இது என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 3 பசங்களை காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா நடிக்க வந்தவங்க, அவங்களுமே மேக்கப் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பசங்களும் அப்படியே திரும்பி பார்க்க ஹீரோயின் வந்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. அதே மாதிரி 3 பசங்களும் ஸ்மைல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் எப்படி பேச ட்ரை பண்ணியும் 3 பேரும் நோஸ் கட் பண்ற மாதிரியே பேசியிருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு ஸ்மைல் பண்றாங்களா, மேபி ஹீரோயின் வந்துட்டு எப்படி பாஸ்டுக்கு போயிருந்தாங்களோ அதே மாதிரி பசங்க கூட இந்த ஃபியூச்சருக்கு வந்திருக்கலாம். சோ ஹீரோயின் அந்த பசங்களை பார்க்க, பசங்களும் ஹாப்பியா ஹீரோயினை பார்க்க இதோட இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா.